ஸோ வில் see about binary tree level order traversal. இது வந்து ஒரு பேசிக் பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச் டெக்னிக். இது வந்து இந்த சர்ச் டெக்னிக் வந்துட்டு ட்ரீல கிராஃபில் எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணுவாங்க. காமன் டிஎஃப்எஸ் பிஎஃப்எஸ்ல தான் இந்த ப்ராப்ளம் வந்துட்டு நம்ம பிஎஃப்எஸ் யூஸ் பண்ணி போகலாம், ஆல்சோ டிஎஃப்எஸ் யூஸ் பண்ணி போடலாம். பட் பிஎஃப்எஸ் இஸ் த மோஸ்ட் ஆப்டிமல் சொல்யூஷன். டிஎஃப்எஸ் நம்ம ஏன் கற்றுக்கணும் அப்படின்னா, சில ப்ராப்ளம்ஸ் லெவல் ஆர்டர் வச்சு வந்தாலுமே டிஎஃப்எஸ் யூஸ் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் ப்ராப்ளத்தை ஆப்டிமலாக போடலாம். அதுக்காக டிஎஃப்எஸ் கற்றுக்க வச்சுக்கணும். ஸோ ஐ வில் டெல் யூ அபவுட் பிஎஃப்எஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் டிஎஃப்எஸ் பார்ப்போம். ஓகே ஃபைன். இப்போது ஐ வில் டேக் அ ட்ரீ 1 2 3 4 5 6 7 8. ஓகே, இதான் வந்து ட்ரீ. திஸ் இஸ் அ பைனரி ட்ரீ. இந்த பைனரி ட்ரீல நான் லெவல் ஆர்டர் யூஸ் பண்ணணும், லெவல் ஆர்டர் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ லெவல் ஆர்டர்னா திஸ் இஸ் த லெவல் 1, இது வந்து லெவல் 2, இது வந்து லெவல் 3, இது வந்து லெவல் 4. ஒவ்வொரு லெவல்லையும் இருக்கிற எலமெண்ட்ஸை நான் லைன் பை லைனாக பிரிண்ட் பண்ணணும். லைக் 1 2 3 4 5 6 7 8. இதுதான் ஒவ்வொரு லெவலாக இருக்கிறத நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். இவங்க அவுட்புட் எப்படி கேட்டிருக்காங்கன்னா, இந்த ஒவ்வொரு லெவலையும் ஒரு வெக்டராக கேட்டிருக்காங்க. இது ஒரு வெக்டராக கேட்டிருக்காங்க, இது ஒரு வெக்டராக கேட்டிருக்காங்க, இது ஒரு வெக்டராக கேட்டிருக்காங்க. ஃபைன். இப்போது இந்த ப்ராப்ளம் நான் சால்வ் பண்ணுறதுக்கு பிஎஃப்எஸ் என்ன யூஸ் பண்ணணும், கியூ யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். ஸோ கியூவோட அல்காரிதம் என்னது ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்டா, ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். யா, ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். ஸ்டாக்கு வந்து ஃபர்ஸ்ட் இன் லாஸ்ட் அவுட். யா, கியூ வந்து ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். இது என்ன பண்ணோன்னா, இப்போ கியூ இருக்குது, இந்த கியூவில் வந்து ஒரு எலமெண்ட் வருதுன்னா ஒரு 2 3 எலமெண்ட் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நான் பாப் பண்ணுறேன்னா இந்த எலமெண்ட் தான் முதல்ல வெளியே வரும். அதான் வந்து கியூவோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ இதை வச்சு நம்ம பிஎஃப்எஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். எப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் நோட எப்படியும் ஒரு நோட் இருக்கணும், ரூட் நோடு. அந்த ரூட் நோட நான் இனிஷியலாக கியூக்குள்ளே புஷ் பண்ணிக்கிறேன். ஒரு கியூ எடுத்துக்கிறேன். இதில் இனிஷியலாக இந்த கியூக்குள்ளே இந்த மாதிரி புஷ் பண்ணிக்கிறேன். நான் வந்து அந்த வேல்யூவை புஷ் பண்ணல, இந்த டோட்டல் நோடையே புஷ் பண்ணிடுறேன். ஓகே, இந்த கியூவில் ஃபுல்லாக நோட்ஸ் தான் இருக்கும். ஸோ இந்த ரூட் நோடோட அந்த பாயிண்டர் வந்து நான் இதுக்குள்ளே புஷ் பண்ணிடுறேன். ஓகே ஃபைன். இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா, நான் கியூ எம்டி ஆகுற வரைக்கும் இந்த ட்ராவர்ஸில் நான் ரன் பண்ணணும். ஏன்னா ஒன்ஸ் எம்டி ஆயிடுச்சுன்னா அதுக்கு மேலே அந்த ட்ரீல எலமெண்ட்ஸ் இல்லைன்னு அர்த்தம். ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன்னா, கியூ வந்து இனிஷியலி 1 இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து இந்த 1 நான் பாப் பண்ணி இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இதோட சைஸ் என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். ஏன்னா நான் இந்த கியூவில் எத்தனை நோட்ஸ் இருக்கோ அத்தனை தடவை அதுக்கு வந்து லெஃப்ட் ரைட் சைல்டு இருக்கான்னு செக் பண்ணி நான் மறுபடியும் கியூக்குள்ளே புஷ் பண்ணணும். அதனால நான் சைஸ் வந்து கியூ இனிஷியலாக 1 இருக்குது. இது வந்து உங்களுக்கு போக புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இந்த 1 பார்த்துட்டேன். ஸோ அதனால் என்னோட ஆன்சரில் இந்த 1 வச்சுக்கிறேன். அண்ட் தென் இந்த சைஸ் வந்து கியூ இப்போ 1 இருக்குது. ஸோ அதனால் 1க்கு நான் லெஃப்ட் ரைட் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இந்த 1க்கு லெஃப்ட் ரைட் இருக்கா, ரெண்டுமே இருக்குது. சப்போஸ் லெஃப்ட் இருந்துச்சுன்னா நான் கியூவில் 2ன்னு புஷ் பண்ணுறேன். சப்போஸ் ரைட் இருந்துச்சுன்னா நான் 3ன்னு புஷ் பண்ணுறேன். ஓகே, அண்ட் இதை பாப் பண்ணிடுவேன். இது எனக்கு தேவையில்லை, இதை நான் பார்த்துட்டேன், பாப் பண்ணிட்டேன், ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போது எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், 2ம் பார்த்துட்டேன், 3ம் பார்த்துட்டேன். ஃபைன். இப்போ அடுத்தது இன்னொரு தடவை சைஸ் வந்து எனக்கு 2 ஆகும். இப்போ கியூவில் வந்து எனக்கு 2 நோட் இருக்குது, 2ம் 3யும் இருக்குது. ஓகே, ஸோ இதுக்கு வந்துட்டு நான் வந்து புஷ் பண்ணி என்ன புஷ் பண்ணணும்னு பார்க்கணும். ஸோ 2க்கு லெஃப்ட் ரைட் இருக்கான்னு பார்ப்பேன். ஸோ லெஃப்ட் ரைட் ரெண்டுமே இருக்குது, 4 அண்ட் 5. ஸோ ரெண்டுமே இருக்கா. ஸோ நான் இதில் கியூவில் 4 5 ரெண்டுத்தையும் புஷ் பண்ணிவிட்டேன் அண்ட் 2வை பாப் பண்ணிடுவேன். ஆக்சுவலி 2 பாப் பண்ணிடணும் ஃபர்ஸ்ட்டு, பட் தட்ஸ் ஃபைன். நான் சும்மா ட்ரேஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு அப்படி சொல்கிறேன். அண்ட் தென் இதில் 3யும் இருக்குது. ஸோ ஆக்சுவலி நம்ம பார்த்தீங்கன்னா சைஸ் 2 2 தடவை கியூவை வந்து செக் பண்ணணும். ஸோ 3யும் நான் எடுத்து லெஃப்ட் ரைட் இருக்கான்னு செக் பண்ணுவேன். லெஃப்ட்டும் இருக்குது, ரைட்டும் இருக்குது. ஸோ அதனால் 6 7 ரெண்டுத்தையும் புஷ் பண்ணிட்டு இதை நான் பாப் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு கிடச்சிருக்கிறது 4 5 6 7. இந்த 4 எலிமெண்ட்டை நான் ஆன்சரில் பார்த்துட்டேன். ஓகே ஃபைன். இப்போது சைஸ் 3க்கு வருவேன். இப்போது என்னோட கியூவில் எவ்வளோ சைஸ் இருக்குன்னு நான் செக் பண்ணுவேன். 4 எலிமெண்ட் இருக்குது. ஓகே, ஸோ இது 4த்துக்கும் ஒவ்வொன்றா லெஃப்ட் ரைட் இருக்கான்னு நான் செக் பண்ணணும். ஸோ சைஸ் இஸ் ஈக்குவல் டு 4. ஸோ இப்போ நான் 4க்கு லெஃப்ட் ரைட் இருக்கான்னு செக் பண்ணுவேன். லெஃப்ட்டு ஒன்றுமே இல்லை. ஸோ எதுவும் நான் புஷ் பண்ண தேவையில்லை, கியூவில் எதுவுமே இல்லைல்ல. ஓகே, ஸோ ரைட்டுக்கும் ஒன்றும் இல்லை, ஸோ புஷ் பண்ண மாட்டேன். இப்போ 5 எடுப்பேன். இப்போ 4 பாப் பண்ணிட்டு இப்போ நான் 5 எடுப்பேன். 5க்கு லெஃப்ட் ரைட்டில் எதுவுமே இல்லை, ஸோ 5ஐ பாப் பண்ணிட்டேன். இப்போ 6
6க்கு லெஃப்ட் ரைட் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் சாரி 6க்கு 8 இருக்குது லெஃப்டில். 8 இருக்கிறனால 8 புஷ் பண்ணிட்டேன் நான் ஆன்சரில். அண்ட் கியூலையும் நான் 8 புஷ் பண்ணிடுவேன். ஓகே, ஸோ இப்போ நான் 6க்கு ரைட்டில் எதுவும் இல்லை. ஸோ அதனால் 6ஐ ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ அகைன் வெல்கம் டு 7. 7க்கும் லெஃப்ட்டும் ரைட்டும் ஒன்றுமே இல்லை. ஸோ அதனால் எதுவுமே புஷ் பண்ண மாட்டேன். 7 முடிஞ்சிருச்சு. ஓகே, எதுவும் புஷ் பண்ணல. இப்போது அகைன் கியூ 8 இருக்குது. இப்போ இதோட சைஸ் வந்து 1, கியூவோட சைஸ் ஈக்குவல் டு 1. ஸோ நான் 8 நான் வெளியே எடுத்து நான் லெஃப்ட் ரைட் இருக்கான்னு செக் பண்ணுவேன். 8க்கும் லெஃப்ட் ரைட் எதுவும் இல்லை. ஸோ அதனால் எதுவுமே புஷ் பண்ண மாட்டேன். கியூ இதுவுமே பாப் பண்ணிடுவேன். இப்போது எனக்கு கியூ வந்து எம்டி ஆயிடுச்சு இல்லையா, சைஸ் வந்து 0. ஸோ எனக்கு இதுக்கு மேலே ரன் ஆகாது. இப்போ நான் எல்லா எலமெண்ட்ஸையும் நான் பார்த்துட்டேன். எனக்கு வந்து லெவல் ஆர்டர் வைஸ் ட்ராவல்ஸ் பண்ணி அதை நான் அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணிட்டேன். ஸோ ஓகே, ஸோ இதுதான் வந்து பேசிக் ஐடியா. இப்போ நான் அகைன் ஐ வில் ட்ரேஸ் த்ரூ த அல்காரிதம். என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஒரு ரூட் நோட் எடுத்துக்கணும், ஒரு கியூ எடுத்துக்கிறேன். இந்த இப்போதைக்கு இது பாருங்கள். ஸோ இந்த கியூவில் நான் இனிஷியலாக வந்துட்டு இந்த 1 பிளேஸ் பண்ணிடுறேன். அண்ட் அகைன் இப்போ எனக்கு இந்த கியூக்குள்ளே ஒரு சைஸ் இருக்குது. ஸோ லெஃப்ட் ரைட் இருக்கான்னு செக் பண்ணுறேன். லெஃப்ட் ரைட் இருக்குது. ஸோ அதனால் 2ஐ 3ஐயும் நான் புஷ் பண்ணிடுறேன் அண்ட் 1ஐ ரிமூவ் பண்ணிடுவேன். அண்ட் எனக்கு இப்போ 1 கிடச்சி 1 பார்த்துட்டேன் அண்ட் 2 3 பார்த்துட்டேன். ஸோ இப்போ என்னோட கியூ சைஸ் செக் பண்ணுவேன். கியூ சைஸ் 2. ஸோ 2க்கு லெஃப்ட் ரைட் இருக்கான்னு பார்ப்பேன். லெஃப்ட் ரைட் இருக்குது. ஸோ அதனால் 2 ரிமூவ் பண்ணிட்டு 4 5 புஷ் பண்ணிவிட்டு இப்போ நான் 4 5ஐ பார்த்துட்டேன். அண்ட் தென் இப்போ 3 எடுப்பேன். 3 எடுத்து லெஃப்ட் ரைட் இருக்கான்னு பார்ப்பேன். 6 7 இருக்குது. ஸோ அதனால் 6 7 புஷ் பண்ணிவிட்டு இப்போ நான் 6 7ஐயும் பார்த்துட்டேன். ஓகே ஃபைன். இப்போ சைஸ் வந்து எனக்கு 4 கிடைக்கும். இந்த 4ல் இது 4த்தையும் நான் ட்ராவல்ஸ் பண்ணி செக் பண்ணணும். இந்த 4க்கு லெஃப்ட் ரைட் இருக்கான்னு பார்ப்பேன். எதுவுமே இல்லை. ஸோ புஷ் பண்ண மாட்டேன். இந்த 5க்கு லெஃப்ட் ரைட் இருக்கான்னு பார்ப்பேன். எதுவுமே இல்லை. புஷ் பண்ண மாட்டேன் எதுவுமே. 6க்கு பார்ப்பேன். லெஃப்ட்டில் 8 இருக்குது. ஸோ அதனால் கியூவில் 8 புஷ் பண்ணிட்டு இப்போ நான் 8ஐயும் பார்த்துட்டேன். அண்ட் அகைன் இப்போ 7க்கு வருவேன். 7ல் லெஃப்ட் ரைட் எதுவுமே இல்லை. புஷ் பண்ண மாட்டேன். 8க்கு வருவேன். 8ல் எதுவுமே இல்லை. புஷ் பண்ண மாட்டேன். அவ்வளோதான், கியூ எம்டி ஆயிடுச்சு. ஃபைனலாக கியூவில் இருந்து வெளியே போயிடும். ஸோ அவ்வளோதான், திஸ் இஸ் வாட் அல்காரிதம். இப்போ நம்ம கோட் எப்படி இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனா, நம்மளுக்கு கியூ வேணும். இனிஷியலாக ரூட் வந்து நல்லா இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஏன்னா அப்போ நம்மளால் வந்து கியூவில் புஷ் பண்ண முடியாது. ஸோ இது வந்து ஒரு பேஸ் எட்ஜ் கேஸ். அதுக்கப்புறம் கியூவில் வந்து நான் அந்த நோடையே வந்து கியூவில் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னா, இப்போ எனக்கு ஒரு நோடை வந்துட்டு எடுத்து லெஃப்ட் ரைட் இருக்கான்னு செக் பண்ணணும்னா அந்த வேல்யூ வச்சு செக் பண்ண முடியாது. அந்த நோடே இருந்தால் தான் நான் லெஃப்ட் ரைட் இருக்கான்னு செக் பண்ணி புஷ் பண்ண முடியும். அதனால நான் கியூவை வந்து நோடாக இனிஷியேட் பண்ணிட்டேன். அண்ட் தென் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த ரூட்டை வந்துட்டு கியூக்குள்ளே புஷ் பண்ணிடுறேன். இது வந்து ஒரு பைனரி ட்ரீ. ஸோ ரூட் வந்து ஒரு எலமெண்ட் தான் இருக்கும். ஸோ அதனால் அதை புஷ் பண்ணிட்டேன். எனக்கு ஆன்சர் எப்படி வேணும்னு கேட்டிருக்காங்கன்னா 2D வெக்டராக கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு லெவலுக்கும் அதை வந்து ஒரு வெக்டர் அரேவாக ரிட்டர்ன் பண்ணணும். அதனால 2D வெக்டர். அண்ட் தென் இனிஷியலாக ஃபர்ஸ்ட் ரூட் வேல்யூ தான் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கும் அந்த டூ டைமென்ஷனல் அரேல. ஓகே, இது இனிஷியலாக முடிச்சாச்சு. இப்போது நம்ம வந்து லெவல் ஆர்டர் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்னா, வைல் கியூ இஸ் நாட் எம்டி. நம்ம அந்த பிஎஃப்எஸ் ட்ராவல்ஸில் பார்த்த வர மாதிரி கியூ வந்து எம்டி ஆகிற வரைக்கும் வி ஹாவ் டு டூ திஸ். ஃபைன். இப்போ வெக்டர் இன்ட் கரண்ட். இது எதுக்குன்னா, அந்த லெவலுக்கு அந்த எலமெண்ட்ஸை புஷ் பண்ணணும்ல, அதனால ஒரு கரண்ட்னு ஒரு வெக்டர் டிக்ளேர் பண்ணி அந்த லெவலில் இருக்கிற எலமெண்ட்ஸை புஷ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு தான் இது. ஃபைன். இப்போது இன்ட் n ஈக்குவல்ஸ் கியூ டாட் சைஸ். எதுக்குன்னா, இனிஷியலாக நான் கியூவில் என்ன புஷ் ஆயிருக்குன்னா, எனக்கு இப்போ 3 புஷ் ஆயிருக்கு கியூவில். ஓகே, ஸோ இந்த 3 தான் இது. இதுக்கு வந்து நான் லெஃப்ட் ரைட்டு பார்க்கணும் இல்லையா? ஸோ அதனால ஃபார் i இன்ட் i இஸ் ஈக்குவல் 0, i இஸ் லெஸ் தென் n. அதாவது எனக்கு 1 டைம் ரன் ஆகும் இந்த 3க்கு லெஃப்ட் ரைட் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ ட்ரீ நோட் டாப்னா ஃபர்ஸ்ட்டாக கியூவில் என்ன இருக்கோ அதை நான் எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கு டாப்னு நான் இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். இந்த வேரியபிள் ப்ராப்பராக இல்லை, பட் அட்ஜஸ்ட். டாப் என்ன இருக்கும், இப்போ நான் 3ஐ வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இதை ரிமூவ் பண்ணி இப்போ என் கையில் இருக்கிறது இந்த 3. இந்த 3க்கு லெஃப்ட் ரைட் இருக்கான்னு நான் செக் பண்ணுவேன். ஸோ கியூ பாப் பண்ணிட்டேன். அண்ட் தென் இஃப் டாப்போட லெஃப்ட் 3யோட லெஃப்ட் இருக்கா, ஸோ 9 இருக்குது. ஸோ அதனால் இப்போ நான் கியூக்குள்ளே இந்த டாப்போட லெஃப்ட்டை புஷ் பண்ணிடுவேன். 9ஐ புஷ் பண்ணிட்டேன். அண்ட் கரண்ட் டாட் புஷ் பேக் டாப்போட லெஃப்டோட வேல்யூ. கரண்ட் இப்போ என்ன ஆயிரும், 9 ஆயிரும். இதுக்குள்ளே புஷ் ஆயிரும். ஓகே, இப்போ டாப்போட ரைட் இருக்கான்னு நான் செக் பண்ணுவேன். டாப்போட ரைட் வந்து 20 இருக்குது. ஸோ இந்த கரண்ட் டாட் புஷ் பேக் டாப்போட ரைட்டோட வேல்யூ. இந்த 20ஐ கியூலையும் புஷ் பண்ணிடுவேன், அதே மாதிரி ஆன்சர்லேயும் புஷ் பண்ணிடுவேன். அவ்வளோதான். புஷ் பண்ணிவிட்டு
இப்போ இந்த ஃபார் லூப் முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கப்புறம் இஃப் கரண்ட்டோட சைஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோனா ரிசல்ட் டாட் புஷ்பேக் கரண்ட். இது ஏன் இப்படி ஆகுதுன்னா ஃபைனலாக நான் அந்த கியூ முடியும் போது சொல்கிறேன், அது ஒரு எட்ஜ் கேஸ். இப்போதைக்கு நான் வந்து ரிசல்ட்டை வந்து புஷ் பண்ணுறேன். ரிசல்ட் டாட் புஷ்பேக் கரண்ட்டு இந்த ஃபைனல் 2Dயில் இந்த அரே வந்து இப்போ 9,20 இதை புஷ் பண்ணிட்டேன். ஓகே ஃபைன். இப்போ வில் சி அபவுட் ஓகே கியூவில் இதெல்லாம் இருக்குது ஃபைன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இது ரெண்டு இப்போ சைஸ் வந்து 922 இல்லையா கியூக்கு. ஸோ இப்போ அகைன் வரும் இன்னும் எம்டி ஆகலை. ஸோ மறுபடியும் ஒரு கரண்ட் இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு இதோட சைஸ் வந்து 2. இப்போது இதோட சைஸ் 2. ஓகே இப்போது எனக்கு 2 டைம்ஸ் இந்த ஃபார் லூப் ரன் ஆகும். ஃபர்ஸ்ட் டைம் டாப். இப்போ எனக்கு என்ன கிடைக்கும், 9ன்னு கிடைக்கும். கியூவை பாப் பண்ணிடுவேன். பாப் பண்ணிவிட்டு இப்போ டாப்போட லெஃப்ட் 9ஓட லெஃப்ட் ஏதாச்சும் இருக்கா, எதுவுமே இல்லை. ஸோ ஃபைன், இன்னுமே பண்ண மாட்டேன், உள்ளே போக மாட்டேன். இப்போ டாப்போட ரைட்டு எதுவுமே இல்லை, ஸோ நான் உள்ளே போக மாட்டேன். ஃபைன். இப்போ அகெயின் வரும். அகெயின் வந்து இந்த 20 இருக்குது. 20யை இப்போ இந்த டாப்பில் வந்து 9 இருக்காது, 20 இருக்கும். பாப் பண்ணிட்டேன். டாப்போட லெஃப்ட் 20ஓட லெஃப்ட்டில் ஏதாச்சும் இருக்கா, 20ஓட லெஃப்ட்டில் 15 இருக்குது. ஸோ கியூவில் 15 புஷ் பண்ணிவிட்டு அண்ட் கரண்ட்டில் நான் 15 புஷ் பண்ணிடுவேன். ஓகே அண்ட் தென் ரைட் இருக்கான்னு பார்ப்பேன். ரைட்டில் 7 இருக்குது. ஸோ கியூவில் 7 புஷ் பண்ணிவிட்டு இப்போ கரண்ட்டில் நான் 7 புஷ் பண்ணிட்டேன். ஃபைன். இப்போ கரண்ட்டோட சைஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 0, அதனால் ரிசல்ட்டில் கரண்ட்டை நான் புஷ் பண்ணிட்டேன். ஓகே ஃபைன். இப்போ ஆன்சரில் வந்து 15 இதாயிருச்சு, இதுவாயிருச்சு. இப்போ ஃபைனலாக ஒரு லூப். இப்போது எனக்கு என்ன ஆகும், மறுபடியும் வரும். கியூ வந்து இன்னும் எம்டி ஆகலை. ஸோ 15 இருக்குது, 2 இருக்குது, சைஸ் வந்து 2. ஸோ அதனால் 2 டைம்ஸ் இந்த ஃபார் லூப் ரன் ஆகும். 15 எடுப்பேன், லெஃப்ட் ரைட் எதுவுமே இல்லை, ஸோ எதுவும் புஷ் பண்ண மாட்டேன். 7 எடுப்பேன், லெஃப்ட் ரைட் எதுவுமே இல்லை, ஸோ எதுவுமே புஷ் பண்ண மாட்டேன். அண்ட் அகைன் இப்போ கடைசியாக எனக்கு இந்த என்டர் ஆகுமா, இங்கே என்டர் ஆகும்போது சப்போஸ் நான் இந்த கண்டிஷன் போடலான்னு வைங்க, இஃப் கரண்ட் டாட் சைஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. கரண்ட்டில் வந்து எதுவுமே புஷ் ஆகலை, ஏன்னா லெஃப்ட் ரைட் எதுவுமே இல்லை. எனக்கு வந்து இந்த கரண்ட்டில் வந்து எதுவுமே புஷ் ஆகலை. பட் நான் ரிசல்ட் டாட் புஷ் பேக் கரண்ட் பண்ணுவேன். என்ன எனக்கு கடைசியாக புஷ் ஆகும்னா எம்டி அரே புஷ் ஆகும். ஸோ அது வந்து எனக்கு அவுட்புட் வந்து தப்பாக கிடைக்கும். ஸோ அதனால சைஸ் வந்து சப்போஸ் ஏதாச்சும் ஒரு எலமெண்ட் இருந்துச்சுன்னா மட்டும் நான் ரிசல்ட் புஷ் பேக் பண்ணணும். இல்லைனா இது கடைசி லூப்பு. ஸோ முடிய போது நான் இதை புஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவ்வளோதான். இப்போ மறுபடியும் வந்து செக் பண்ணும்போது கியூ வந்து எம்டி ஆயிடுச்சு. ஸோ ரிட்டர்ன் வெளியே வந்துடும். இப்போ கடைசியாக நான் ரிசல்ட் ரிட்டர்ன் பண்ணிட்டேன், எனக்கு ஆன்சர் கிடச்சிரும். அவ்வளோதான். ஸோ ஓகே, டிஎஃப்எஸ் இதை வச்சு எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு வந்து இது ஒரு 2D வெக்டராக நான் ரிட்டர்ன் பண்ணணும். 2D வெக்டர் ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஒவ்வொரு லெவல்லையும் இருக்கிற எலமெண்ட்ஸ் அந்த பர்டிகுலர் ரோவில் நான் பிரிண்ட் பண்ணணும். ஸோ என்னோட 2D எப்படி ஸ்ட்ரக்சராக இருக்கும்னா எனக்கு இந்த மாதிரி இருக்கும். அதாவது இது ஒரு டோட்டல் 2D வெக்டர் அண்ட் இதுக்குள்ள இது 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 இப்படி இருக்கும் எனக்கு. அண்ட் இதில் எனக்கு 3 இருக்கும் அண்ட் 9 20 இருக்கும் அண்ட் இதில் எனக்கு 15 7 இருக்கும். இப்படி தான் எனக்கு 2D ஸ்ட்ரக்சராக இருக்கும். நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு டெஃபினட்டாக தெரியும் இது வந்து லெவல் 1, இது வந்து லெவல் 2, இது வந்து லெவல் 3. நான் டிஎஃப்எஸில் போகும்போது அந்தந்த லெவலில் நான் ஒரு எலமெண்ட்டை பார்த்தேன்னா அந்தந்த ரோவில் நான் புஷ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு எப்படியோ கடைசி லெவல் ஆர்டர் கிடச்சிரும் இல்லையா. ஸோ அதான் வந்து ஒரு அப்ரோச் ஐடியா. ஸோ நான் இதை என்ன பண்ணலான்னா, இன்னோட ட்ராவல்ஸ்லாம் என்ன பண்ணுவேன், நான் ஃபர்ஸ்ட் லெஃப்ட் போவேன், அப்புறம் அந்த எலமெண்ட்டை பார்ப்பேன், அதுக்கப்புறம் நான் ரைட்டு போவேன். இதுதான் வந்து இன்னோடர் ட்ராவல்ஸலோட டெக்னிக். ஸோ இதே வந்துட்டு ஃபர்ஸ்ட் இனிஷியலாக நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன்னா ஹைட்டு கண்டுபிடிக்கணும். ஏன் ஹைட்டுன்னா எத்தனை லெவல் இருக்குன்னு எனக்கு தெரியணும் கரெக்டாக. ஸோ அதனால் அந்த லெவல்ஸ் எத்தனை இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் இந்த ஹைட் ஃபங்க்ஷனை நான் சால்வ் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன்னா ஹைட் ஹெச் இஸ் ஈக்குவல் டு ஹைட் ரூட்டு, அந்த ரூட்டை அனுப்பி இந்த ஹைட்டு வந்து ஒரு தனி ப்ராப்ளம் லீட் கோடில். ஸோ இதை வந்து டக்குன்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்கிறேன். பேசிக் ஐடியா என்னென்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற ஹைட் எத்தனை நோட்ஸ் இருக்குது, எத்தனை லெவல்ஸ் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடு எத்தனை லெவல்ஸ் இருக்குது. இந்த பக்கம் ஒரு லெவல் இருக்குது, இந்த பக்கம் 2 லெவல் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் என்னது 2. இதோட ஆன்சர் 2 லெவல் இருக்குது. ஐ மீன் லெவல் 3 இருக்குது, சாரி. இந்த பக்கம் 2 லெவல் இருக்குது, 3 9. இந்த பக்கம் வந்து 3 27. ஸோ 3 லெவல் இருக்குது. ஸோ 3 தான் மேக்ஸிமம். இதான் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இப்போ நான் ஃபர்ஸ்ட்டு இது விட்டுட்டு இப்போ நான் ரூட் நோட் பார்த்துட்டேன். ஒரு லெவல்
ப்ளஸ் பண்ணிட்டு நான் லெஃப்ட் சைடு வருவேன். இங்கே 9 இது ஒரு லெவல் ப்ளஸ் பண்ணிட்டு நான் அகைன் லெஃப்ட் சைடு வரேன். இங்கே எனக்கு 0 தான் கிடைக்கும், எதுவும் இல்லை. நான் இங்கே இஃப் ரூட் இஸ் ஈக்குவல் டு நல் ரிட்டர்ன் 0ன்னு போட்டிருக்கேன். ஓகே, இப்போ ரைட் சைடு 0, இந்த சைடு மேக்ஸ் வந்து எனக்கு 0 எனக்கு ரெண்டுமே 0ன்னு தான் கிடச்சிருக்கு. ஸோ அதனால் எனக்கு இதோட ஆன்சர் வந்துட்டு 0ன்னு கிடைக்கும். கரெக்டாக தான் சொல்கிறேன்னா? யா ஓகே, 0. நான் இப்போ 0ன்னு கிடைக்கும். இதே மாதிரி இந்த பக்கம் 1 + 0ன்னு இருக்கும். ஸோ எனக்கு இந்த சைடு ரைட்டில் கிடச்சது 0 அண்ட் இங்கே கிடச்ச 0. ஸோ இப்போது இது ரெண்டுத்தில் மேக்ஸ் நான் ரிட்டர்ன் பண்ணுவேன். லெஃப்ட் சைடு கிடச்ச ஹைட்டு, ரைட் சைடு கிடச்ச ஹைட்டு ரெண்டுமே எனக்கு வந்து 1 தான். ஸோ அதனால் இந்த மேக்ஸ் நான் ரிட்டர்ன் பண்ணுறேன், எனக்கு 1 கிடைக்கும். 1 + 1 2. இந்த லெஃப்ட் சைட் ட்ரீயோட ஹைட்டு வந்துட்டு 2. இப்போ நான் ரைட்டுக்கு வருவேன், 1 ப்ளஸ் பண்ணிட்டு வரேன். இப்போ இந்த சைடு நான் 1 ப்ளஸ் பண்ணிட்டு வரேன், லெஃப்ட் சைடு போகிறேன். அண்ட் அகைன் இங்கே நான் 1 ப்ளஸ் பண்ணிட்டு போகிறேன். இந்த பக்கம் எனக்கு 0ன்னு கிடைக்கும். ஸோ 0. இப்போ நான் எனக்கு இந்த பக்கம் எனக்கு 0ன்னு கிடைக்கும். ஸோ 1 + 0. இப்போ இது ரெண்டுத்தையும் மேக்ஸ் கண்டுபிடிக்கணும். 1ன்னு கிடைக்கும். இப்போ 1 + 1 2. லெஃப்ட் ஹைட் வந்து 2. அண்ட் இந்த பக்கம் 1 ப்ளஸ் பண்ணிட்டு வருவேன். இங்கே 1 ப்ளஸ், இங்கே எனக்கு 0 கிடைக்கும். இங்கே 0. அண்ட் இங்கே 1 + 0, இங்கே 0 கிடச்சிருக்கும். ஸோ இதில் மேக்ஸ் வந்துட்டு எனக்கு 1 தான். ஸோ இங்கே 1, இதோட ஹைட்டு 2. இந்த 2 இந்த ரெண்டு சைடோட மேக்ஸ் நான் கண்டுபிடிப்பேன். இது வந்துட்டு 2. ஸோ எனக்கு ஆன்சர் 3. இப்போது இது மேக்ஸை இது மேக்ஸிமம், இது மேக்ஸிமம் 3 தான் மேக்ஸிமம். இதுதான் என்னோட ஹைட்டு. இந்த ஹைட்டுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு 2 டைமென்ஷனல் வெக்டரை நான் க்ரியேட் பண்ணுவேன். என்னென்னா 3 ஹைட் இருக்குது. ஸோ இப்படி அண்ட் இந்த மாதிரி, தென் இன்னொன்று. ஓகே, இதுதான் எனக்கு வந்து இப்படி வெக்டர் க்ரியேட் ஆகிருக்கும். இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா டிஎஃப்எஸ் பண்ணுறேன். டிஎஃப்எஸ் ட்ராவல்ஸில் எப்படி பண்ணுறேன்னா இங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், ரூட் நோட்லேருந்து. இந்த சால்வ் ஃபங்க்ஷனில் ரூட் கொடுத்துட்டேன். அண்ட் அந்த லெவல் எப்படியோ அது ஃபர்ஸ்ட் லெவல். அண்டு ரிசல்ட்டிங் இந்த வெக்டரை நான் கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ இப்போ நான் சால்வ் ஃபங்க்ஷனில் வந்தேன்னா ரூட்டு, சப்போஸ் ரூட் நல்லா இல்லை அப்படின்னா நான் லெஃப்ட்டுக்கு போகிறேன். இப்போ நான் லெஃப்ட்டுக்கு வருவேன். இப்போ என்னோடய லெவல் என்ன ஆயிரும், இது வந்து லெவல் இனிஷியலாக 1 இருக்கும், இங்கே லெவல் எனக்கு 2 ஆயிரும். இப்போ அகைன் நான் இங்கே வருவேன். இது நல்லா ஆயிடுச்சு. ஸோ முடிஞ்சு. இப்போது நான் இந்த 9 பார்த்துட்டேன். இந்த 2 - 1, அதாவது இந்த 2 - 1னா இது வந்து லெவல் 1, அதாவது இண்டெக்ஸ் வந்து 0, இண்டெக்ஸ் 1, இண்டெக்ஸ் 2. அதாவது இந்த 1 லெவலுக்கு ரிசல்ட் ஆஃப் x - 1 அந்த லெவலில் அந்த ரோவில் டாட் புஷ்பேக் ரூட்டோட வேல்யூ. நான் இப்போ 9 புஷ்பேக் பண்ணிடுவேன். ஓகே ஃபைன். இப்போ அடுத்தது நான் ரைட்டுக்கு போவேன். நல்லா ஆயிடுச்சு. ஸோ விட்டுட்டு இப்போ அகைன் 3க்கு வருவேன். 3யோட லெவல் என்ன, 1 - 1 0. ஸோ இப்போ 3யை புஷ் பண்ணிடுவேன் இந்த லெவலில். அண்ட் அகைன் இப்போ நான் ரைட்டுக்கு வருவேன். அகைன் லெஃப்ட்டுக்கு வருவேன். இதோட லெவல் 2. அண்ட் லெஃப்ட்டுக்கு வருவேன். இதோட லெவல் 3. அண்ட் இங்கே நல்லா ஆயிடுச்சு. இப்போ 3 வந்து 15. 3 - 1 2. ஸோ இந்த இடத்துல நான் புஷ் பேக் பண்ணிடுவேன். அண்ட் அகைன் ரைட்டுக்கு போவேன். அது நல்லதான். ஸோ அகைன் இங்கே வருவேன். இப்போ 20 வந்து லெவல் 2. ஸோ அதனால் 20 இங்கே நான் புஷ் பண்ணிடுவேன். புஷ் பண்ணிட்டு இப்போ நான் ரைட்டுக்கு வருவேன். அகைன் லெஃப்ட்டுக்கு போவேன். லெஃப்ட்டில் நல்ல. ஸோ அதனால் இங்கே வந்து 7 வந்து லெவல் 3. ஸோ 3 - 1 2. இங்கே நான் 7 புஷ் பண்ணிடுவேன். ஓகே ஃபைன். இப்போ ரைட்டுக்கு போனால் நல்ல. இப்போ அகைன் எனக்கு இங்கே வராது, இந்த இடத்துக்கு வந்துடும். முடிஞ்சிடும். அவ்வளோதான், எல்லாத்தையும் புஷ் பண்ணிட்டேன். எனக்கு லெவலோட ட்ராவர்சல் ஒரு வெக்டராக கிடச்சிருச்சு. இப்படி தான் நம்ம வந்து டிஎஃப்எஸ் வச்சு சால்வ் பண்ணலாம். அவ்வளோதான்.